ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த மாஃபியா டிச் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். சாரி கைஸ், நேற்று கொஞ்சம் வீடியோ போட முடியாம போயிடுச்சு. ஒரு சில ஒர்க்குனால அடிக்கடி இந்த மாதிரி எதுவும் ஒர்க் வந்துருது. ஸோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இன்னும் கொஞ்ச நாள்ல தான் நம்ம பசங்க எல்லாருமே கிராஜுவேட் ஆக போறானுங்கல்ல. அதனால நிறைய பேர் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்றது, காலேஜுக்கு அப்புறம் இந்த ஜாப் ஆஃபர் வாங்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை டிசைட் பண்றதுக்கான நேரம் அது. இப்போ எல்லா டீச்சருங்களும் ஸ்டாஃப் ரூம்ல நின்றுட்டு எங்க பசங்களுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, எங்க பசங்களுக்கு இந்த கம்பெனி கிடைச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கு. எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஹெட் டீச்சர் இப்ப ஹீரோயினை பார்த்துட்டு, குமிக்கோ கிளாப் பண்ணதெல்லாம் போதும், உங்க பசங்க என்னன்னானுங்க, மத்தவங்க வாழ்க்கையை நினைச்சு கிளாப் பண்றதை விட்டுட்டு முதல்ல உங்க பசங்களோட வாழ்க்கையை கவனிங்க. அவனுங்க உருப்பட போறானுங்களா இல்லையா? அதுவும் இல்லாம உங்க பசங்களுக்கு வர அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால கிண்ணையிலே இந்த ஆரம்பிச்சு கிராஜுவேஷன் வரைக்கும் அவனுங்க தொடர்ந்து வந்தாதான் அவனுங்களால கிராஜுவேட்டா ஆக முடியும் முதல்ல அப்படின்னு சொல்லி வழங்கும் போல ஹீரோயினை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப நம்ம குமிக்கவும் பசங்கள்ட்ட வந்து, டேய் நீங்க எல்லாரும் உங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ணலான்ற முடிவுல இருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்னது ஃபியூச்சரா, என்ன பண்ணிட போறோம் பெருசா, சாப்பிடுவோம், எவன்ட்டையாவது வம்பெழுப்போம், தூங்கிடுவோம், மறுபடியும் சாப்பிடுவோம், வம்பெழுப்போம், தூங்குவோம், ரிப்பீட், இப்படிதான் எங்க வாழ்க்கை போகுதுன்னு சொல்ல, டேய் நான் அதை கேட்கலடா, அட்லீஸ்ட் நீங்க சாப்பிட்ற சாப்பாடுக்காச்சும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, அதுக்குதான் வீட்டுல உள்ளவங்க இருக்காங்களே, அச்சோ படுத்துறானுங்களே, டேய் உங்களுக்குன்னு எதுவும் கனவுலாம் இல்லையாடா அப்படின்னு போது, கனவா இந்த தூங்குறப்ப வருமே அதுவா, டேய் நான் அதை சொல்லடா, ஃபியூச்சர் கோல்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா, படிச்சு முடிச்சுட்டு நீங்க படிச்ச படிப்புக்கு என்ன பண்ணலான் இருக்கீங்க, காலேஜ் போறீங்களா இல்ல வேலைக்கு போறீங்களான்னு கேட்க, அச்சச்சோ அது ரொம்ப கஷ்டமாச்சு, அதெல்லாம் இப்ப நாங்க முடிவு பண்ணலாமா அப்படின்றானுங்க. அச்சச்சோ இதுங்கெல்லாம் தேராதுங்க போல இருக்குதே, இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு நினைச்சவங்க, சரிடா இப்போ நான் உங்க எல்லாருக்கிட்டையும் உங்களோட ஃபியூச்சரை பத்தி இன்டர்வியூ பண்ண போறேன், எல்லாரும் வரிசையா வருவீங்களா, உங்கள்கிட்ட நான் இன்டர்வியூ பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆரம்பிக்க, ஒவ்வொருத்தனும் வந்து தென்சா பேசுறானுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வரான், ஹீரோயின் பார்த்துட்டு, டே நீ ஃபியூச்சர் என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்க, எனக்கு நான் பானிபூரி கடை போட போறமா, அதுலதான் நிறைய கல்லா கிட்டுது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு, டே அப்புறம் எதுக்குடா நீ இவ்வளவு படிச்ச அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொருத்த வரான், டே உனக்கு என்னடா ஃபியூச்சர்ல ஆசை இருக்குது அப்படின்னு கேட்க, இந்த முதல்ல ஒருத்தன் வந்தால பானிபூரி கடை போட போறேன்னு, அந்த கடையில இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் ஹோல்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்றா. டே யாரா நீங்க எல்லாம்? இப்ப இன்னும் 2 ரகம் வருதுங்க. ஹீரோயினாலாம் சுத்தமா முடியல. டேய் நீங்க என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, அந்த பானிபூரி கடை பிளானே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பேசாம அவனுங்க கூட பார்ட்னர்ஷிப்பை போட்டு மாடி மேல மாடின்னு வீடு கட்டி லட்சாதிபதி ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினுக்குலாம் டென்ஷன் ஆயிடுச்சு. டேய் போங்கடா அப்படின்னு கத்தி விட்டுறாங்க. இப்ப கடைசியா யூகான்னு ஒருத்தன் வரான். இவனதான் நம்ம போன எபிசோட்ல பார்த்திருப்போமே, நம்ம கேங்ல உள்ள அந்த 5வது பர்சன். ஹீரோயின் பாக்குறாங்க, என்னடா அவனுங்க போற பானிபூரி கடைக்கு சட்னி மசாலாவும் சப்ளை பண்ண புரியான் போது, அதெல்லாம் இல்லமா எனக்கு ஏற்கனவே வேலை கிடைச்சிச்சு அப்படின்றா. ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னடா சொல்ற அப்படின்னு போது, அது நான் கொஞ்ச நாளாவே எனக்கு டைம் கிடைக்கிறப்போ அப்பப்போன்னு ஒரு பார்ல பார்டெண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாரோட ஓனர் பார்த்துட்டு, நீ எதுக்கு அப்பப்போன்னு வர, ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா கண்டினியூவா ஃபுல் டைமா வந்து ஜாயின் பண்ணிருன்னு சொன்னாரு. அப்ப வரைக்கும் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அங்கேயே சேர்ந்துடலாம்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லடா ஒரு நல்ல வேலையா கண்டுபிடிச்சேன் போது, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆனா கன்ஃபார்ம் ஆனா உன்கிட்ட கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிற. பாடா இது வரைக்கும் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்லயும் ஒருத்தன் தாண்டா ஏதோ வேலைக்கு போறான்னு உருப்படியா சொல்லியிருக்கான், ஃபியூச்சரை பத்தி ஒரு முடிவோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே வெளில வந்து, சரி பசங்களா மத்தவங்களாம் வாங்க அப்படின்னு இப்ப வந்து பார்த்தா ஒரு பைலிங் காணா, எல்லாம் ஓடிட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்த யூகா நம்ம பசங்கள்ட்ட வந்து, டே உங்களை அங்க யாங்குமி தேடிட்டு இருக்கு, நீங்க இங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு போது, இன்டர்வியூலாம் போரு மச்சான், சரி வாங்க எல்லாரும் எங்கேயாவது போலாமா இன்னைக்கு அப்படின்னு கேட்கிறப்போ, இந்த யூகா, இல்ல மச்சான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்றான். என்னடா சொல்ற, அதுக்குள்ள வேலையா? ஆமாண்டா எனக்கு ஒரு பார்ல வேலை கிடைச்சிருக்குது, இப்போதைக்கு பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா கூடிய சீக்கிரமா ஃபுல் டைம் ஆயிடும். இது வரைக்கும் ஃபியூச்சரை பத்தி எனக்கு கவலை இல்லாம இருந்தது, ஆனா இதுக்கப்புறம் ஃபியூச்சரை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால இதுக்கப்புறம் என்னால எங்கேயும் வர முடியாது மச்சான், நான் வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு போயிடறான். நம்ம பசங்க எல்லாரும் என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோயின் ஜோஜோ கிட்டையும் கசாமாயிட்டி வந்து, டே நான் கொஞ்சம் வெளில போறேன், அதனால வரதுக்கு லேட் ஆகும்னு தாத்தா கிட்ட சொல்லிருங்க ஓகேவா அப்படின்னு போது, சரி நீ எங்கம்மா போற அப்படின்னு ஜோஜோ கேக்குறான். அதுவா, அது நான் ஜோ சாரை பார்க்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு ஓடிட. இங்க ஜோஜோலாம் உடஞ்சிட்டான். யாரா நீங்கலாம் எங்க எந்திரா வரீங்க, என் வாழ்க்கையில பாறாங்களை தூக்கி போறதுக்குன்னே ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொருத்தான் அவதரிக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின், ஜோ சார், இங்கிலீஷ் டீச்சர், பிடி டீச்சர் இவங்க எல்லாரையும் தான் காட்டுறாங்க. இவங்க தான் ஒண்ணா வந்திருக்காங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. நம்ம இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஜோஜோ நினைச்சு அப்படியே உருகி பேசிட்டு இருக்காங்க. அவனோட கண்ணு இருக்கே கண்ணு, அதை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்ல. அவனோட அழகான சிரிப்பு எவ்வளவு கியூட்டா இருந்தது தெரியுமா, யாருன்னு கூட தெரியாது, ஆனா என்னோட மனசை அன்னைக்கே கொள்ளடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க ஹீரோயின்லாம் யாரு என்ன வேணா சொல்லட்டும், நம்ம ரூட் கிளியர் ஆனா நமக்கு ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லி இவங்க ஜோ சாருக்கு ரூட் விட்டுட்டு இருக்க. இங்க இந்த பிடி டீச்சர் நம்ம ஹீரோயினுக்கு ரூட் விட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க மட்டும் இங்க தனியா இல்ல, நம்ம ஜோஜோவும் குமிக்கோ ஃபாலோ பண்ணிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டான். அப்படியே தூரமா வேற ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இங்க நம்ம ஹீரோயின் அந்த ஜோ சாரை தொட்டு அவர்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கத பார்த்ததுமே அவன் டென்ஷன் ஆகுறான். அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம கென்சவும் ரிவ்யூ காட்டினா அவனுங்க அப்படியே பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. மச்சான் நீ உன் ஃபியூச்சர்ல என்னடா பண்ண போறணும் போது, எனக்கு எதுவும் ஐடியா இல்லடா, நீடா எனக்கு எதுவும் ஐடியா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது, அப்பதான் ரோட்ல ஒரு பர்ஸ் கிடக்கிறத பாக்குறானுங்க. யாரு இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அதுல நம்ம கசாமோட மூஞ்சி போட்ட படம் போட்டிருக்குது. யாரோடது இது, யாராவது பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்துல ஒரு ரோட்டு கடை இருக்குது. அங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கடை ரோட்டோரமா இந்த சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு அது மாதிரிலாம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஏதோ கார்ட்டூன்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. இப்ப அந்த கடைக்கு போயிட்டு யாராவது இங்க அந்த பர்ஸை தேடிட்டு வந்தாங்கன்னா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள போனா உள்ள நம்ம கசாமாயே உட்கார்ந்து இருக்கிறான்.
தலைவன் செம போதையில இருக்கிறான். அவனுங்க பார்த்துட்டு எப்பா இவர் தான்ப்பா அவரு, இந்த பர்ஸ்ல உள்ளவரு சார், உங்க பர்ஸை கீழே விட்டுட்டீங்க இந்தாங்க அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம கசாமாலாம் எவ்வளவு தங்கமான பசங்க நீங்க, இந்த காலத்துல இப்படி ஒரு நேர்மையான பசங்களை பாக்குறது ரொம்ப அரிது, அதனால வாங்க இன்னைக்கு என்னோட ட்ரீட் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்களை பிடிச்சி வச்சிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் இங்க ரெஸ்டாரண்ட்ல காட்டினா நம்ம குமிக்கோ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம இங்கிலீஷ் டீச்சர் கிளம்பும்போது யாரையோ பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. இப்ப நம்ம குமிக்கோ பிடிச்சி டப்புன்னு தட்டன்னு ஒரு ஓரமா இழுத்துட்டு வந்து, குமிக்கோ என்னோட கனவு கண்ணனை பார்த்துட்டேன், அவர் இங்க இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்ல, எங்கம்மா இருக்காரு அப்படின்னு அவங்க திரும்பி பார்த்தா, ஐயோ குமிக்கோ டப்புன்னு திரும்பி காமிச்சு கொடுத்துறாதீங்க, அவர் தனியா வேற வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, எனது தனியா வந்திருக்காரா, அப்படின்னா இதான் உங்களுக்கு சான்ஸ், போயிட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருங்க அப்படின்றாங்க. ஐயோ குமிக்கோ எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லையே, பேசாம நீங்களும் என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்க, என்னது நான் கூட வரவா, இல்ல நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி எடுத்துட்டு போயிடறாங்க. இப்ப கிட்ட போனதும் இந்த இங்கிலீஷ் டீச்சர் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு அவங்க பேசுற மாதிரி வந்துட்டு டப்புன்னு ஹீரோனை பிடிச்சி முன்னாடி தள்ளி விட்டுறாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம, சார் நீங்க இப்போ இங்க தனியா வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஜோஜோவும் அப்படியே திரும்பி பார்க்க, அவனை பார்த்ததுமே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டாங்க. டேய் ஜோஜோ நீங்க என்னடா பண்ற அப்படின்னு இப்ப கத்திர எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏங்க உங்களுக்கு இவரை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு இங்க இங்கிலீஷ் டீச்சர்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம குமிக்கோக்கு சொல்லவா வேணும், இப்ப டப்புன்னு எங்க இருந்து ஒரு கதையை உருவி, அதுவா அது இவரை வந்து இவர் எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல கடை போட்டிருக்காருமா, அதான் இவரும் நானும் பழக்கம், எங்களுக்கு தெரியும், நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சுறாங்க. ஓ அப்படியா சரி சரி, இவரோட பேரு ஜோஜோனா சொன்னீங்க, எங்க ஜோஜோ நானும் குமிக்கோ ஒர்க் பண்ற அதே ஸ்கூல்ல தான் இங்கிலீஷ் டீச்சரா ஒர்க் பண்றேன், நீங்க எனக்கு போன டைம் காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, இவனும் என்ன சொல்றது தெரியாம அப்படியே சிரிச்சிங்கனே வெல்கம்ங்க வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இப்ப நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி தனியா இழுத்துட்டு வந்து, டேய் நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம அழுப்பிட்டு இருக்கான். ஆனா இந்த இங்கிலீஷ் டீச்சர் இப்ப உங்களுக்கு குறுக்கால பூந்து இப்ப ஜோஜோவை பார்த்து, நான் இன்னைக்கு உங்களை இங்க பாத்துருக்கேன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை நான் வீணடிக்க விரும்பல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா எங்கேயாச்சும் வெளில போலாமா அப்படின்னு இப்ப டப்புன்னு கேட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இங்க இருந்து, டே வேணாண்டா போவாத வரலன்னு சொல்லு, ஓடிடுறா முதல்ல இங்க இருந்து அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்குறாங்க. உடனே அவனும் அதை பார்த்துட்டு, ஏங்க எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க, இன்னொரு நாள் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டான். ஆனா இங்க இந்த இங்கிலீஷ் டீச்சர்லாம் எவ்வளவு சார்மிங்கான பர்சன்ல இவரை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல இப்ப இங்க இந்த ரியூவிங் கன்சர்விங் காட்டினா அவனுங்க தான் இப்ப கசாமா பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. அவன் சம போதையில அப்படியே வளரிட்டு வந்துட்டு இருக்கான். நான் மட்டும் இப்ப இந்த நிலைமையில இருக்குன்னு என்னோட மத்த ஆளுங்களுக்கும் அம்முனிக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரான். என்ன ஏதோ சொல்றானே அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் அவனே போதையில வளர்றான். எங்க அம்முனி தான் எங்க மாஃபியா குடும்பத்தோட ஒரே ஒரு வாரிசு அப்படின்னதுமே அவனுங்க ஷாக் ஆயிட்டானுங்க. அச்சச்சோ வீணா வம்பல மாட்டிக்கணுமா, என்ன பண்றது இப்போ அப்படின்னு போது நம்ம கெஞ்சோ, பரவாயில்ல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, இப்ப சம போதையில இருக்கான், நம்மள ஒழுங்கா பாத்துருக்க மாட்டான், அதனால இவனை வீடு வரைக்கும் கொண்டு போய் போட்டு நம்ம டப்புன்னு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ இங்க நம்ம குமிக்கவும் ஜோஜோவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம குமிக்கோ அவனை கண்ணா அப்படின்னு பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. டே உனக்கு கொஞ்சம் கூட விவசாயா இல்லையா, இந்த மாதிரி வெளியில வந்து என்ன காட்டி கொடுத்துட்டேன்னா எனக்கு வேலை போயிருண்டா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த யூகா நல்லா கோட் சூட்லாம் போட்டு யாரு கூட போயிட்டு இருக்கத பாக்குறாங்க. டே யூகா நீ என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, அப்பதான் அவன் ஒரு ஆளை இன்ட்ரோ கொடுக்குறான். ஆக்சுவலா இவர் தான் நம்ம யூகா வேலை பாக்குற அந்த பாரோட ஓனர், இவர் தான் எங்க ஓனர் அப்படின்னு சொல்ல, குமிக்கவும் நான் தான் யூகாவோட கிளாஸ் டீச்சர், யூகா ரொம்பவே நல்ல பையன், அவனை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு அழகான டீச்சரா கிடைக்கிறதுக்கு உங்க பசங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல ஒரு பிட்ட வேற போட்டு விட்டு போயிட்டு இருக்காரு. என்ன மனுஷன் அப்படின்னு இங்க ஹீரோயின் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்க. ஆனா நம்ம ஜோஜோ பார்த்துட்டு பாக்கிறதுக்கு கொஞ்சம் பயங்கரமான ஆளு மாதிரி தான் தெரியறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணா இங்க நம்ம பசங்க ரெண்டு பேரும் கசாமாவை கஷ்டப்பட்டு எப்படியோ தூக்கிட்டு வந்து ஹீரோனோட வீட்டுல பொத்துன்னு போடுறாங்க. நம்ம அண்ணாத்தையும் இன்னொருத்தனும் ரொம்ப தேங்க்ஸ் பா தம்பிங்களா, எபா நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நாங்களும் உங்களுக்கு ஏதாவது செஞ்சாகணும், எபா அந்த பொருள் எடுத்துன்னு வாப்பா அப்படின்னு நீங்க அண்ணாத்த சொல்ல இவனுங்க லைட்டா பீதி ஆகுறானுங்க. இல்லங்க அதெல்லாம் வேணாம் நாங்க கிளம்புறோம் வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. நம்ம பசங்களை பார்த்துட்டு அப்படியே கேஷுவலா, என்னடா இங்கே நின்ட்டீங்க வாங்க கூச்சப்படாதீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க இப்பதான் ஷாக் ஆகுறாங்க. டேய் நீங்க எப்பறம் இங்க வந்தீங்க அப்படின்னு மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான், அதுக்கப்புறமா மொத்த பேரும் அப்படியே வட்டம் போட்டு உட்காந்துற ஒரே அமைதியா இருக்குது. இங்க கென்சோ, ஏமா குமிக்கோ நீ தான் அந்த அம்முனியா அப்படின்னு கேக்குறான். குமிக்கவும் எதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாங்க, பசங்கள்ட்ட மழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா குமிக்கோட தாத்தா, ஏமா நிறுத்துமா முழுசும் நனைஞ்சாச்சு முக்காடு எதுக்கு, தம்பிங்களுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் எதுக்கு கேவலமா நடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குமிக்கோ பிடிச்சி அசிங்கப்படுத்தி விட்டுட்டு இருக்காரு. ஆனா இப்பதான் இவனுங்க கேக்குறானுங்க, எதுக்கு நீ எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டீச்சரா வந்து வேலை பார்க்கணும் போது இப்பதான் குமிக்கோ சொல்றாங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு டீச்சர் ஆகணும்ன்றது என்னோட கனவு எல்லாமே, ஆனா நான் உண்மையா யாருன்றது வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் ஆசைப்பட்டது எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிருன்றதுனாலதான் இது எல்லாத்தையும் நான் மறைக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்ல இவனுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. இப்ப எல்லாரையும் பார்த்து இங்க பாருங்க யாரும் கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்த நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல போறது கிடையாது, யாருக்குமே நீ யாரு என்னன்றத பத்திலாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, அது தேவையும் கிடையாது, இத்தனை நாள் எங்க எல்லாருக்குமே நீ ஒரு நல்ல டீச்சரா தான் இருந்த, அதுவே எங்களுக்கு போதும், நீ அந்த மாதிரி ஒரு டீச்சரா இருக்கணும் தான் நாங்களும் நினைக்கிறோம், அதனால இதை நாங்க சொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்குலாம் அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. டேய் என் பசங்கன்னா பசங்க தாண்டா அப்படின்னு சொல்லி போற வாக்குல அவனுங்க தலைமுடியை பிடிச்சி கதறி விட்டு போக இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூல்ல காட்டினா நம்ம ஹீரோயின் இப்ப கிளாஸுக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த யூகாவை காணும். டேய் எங்கடா போனோம் அந்த யூகா அப்படின்னு கேட்க பசங்க எல்லாரும், அதான் அவன் வேலை பாக்குறானேமா தெரியாத மாதிரி கேட்கிற, கையில அதிகமா காசு வந்துருச்சு, அதான் தலைவர் வேலையிலே மூழ்கிட்டாராக்கும், வீட்டுக்கு கூட
கூட போறது இல்லையானா பாத்துக்கோயேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நம்ம ஜோஜோ கூட சொல்லியிருப்பான்ல அந்த யூகா வேலை பாக்குற அந்த கிளப்போட ஓனர் பாக்கிறதுக்கு நல்ல மாதிரி தெரியல, கொஞ்சம் பயங்கரமானவனா தெரியறான்னு. எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல இங்க நம்ம பசங்களை காட்டினா இப்ப அவங்கள பாக்கிறதுக்கு இந்த யூகா வரான். ஃபுல்லா கெட்டப்லாம் மாத்திட்டு கோட் சூட்லாம் போட்டு கைத்துல செயின்லாம் போட்டு வரான். டே என்ன மச்சான் ஆளே ஒரு தினுசா இருக்கிற அப்படின்னு கேக்குறப்போ, அதுவாடா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டாதான் கொஞ்சம் வேல்யூ அதிகமாகும்னு சொன்னாங்க, அதான் எடுத்து போட்டுக்கிட்டேன். சரி நீ என்ன இப்போ கொஞ்ச நாளா ஸ்கூலுக்கு வரதே இல்ல, அதுக்கு என்னடா பண்றது, கொஞ்சம் வேலை அதிகமாயிட்டே இருக்குது வர வர, கொஞ்சம் வர வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு நானே பார்த்தேன்னா என்ன கொஞ்சம் மேனேஜர் ஆக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வேலை பார்க்குற அந்த கிளப் ஓனர் இருக்காரு, அவர் கொஞ்சம் பெரும்புள்ளி, அதனால அப்பப்போ கொஞ்சம் எதுவும் பார்த்து பண்ணுவார்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இங்க நம்ம பசங்க, ஆனா நீ எதுவும் ஆபத்தான வேலையெல்லாம் பார்க்கல இல்ல, உன்னை நினைச்சு நாங்க ரொம்ப கவலைப்படுறோம் அப்படின்னும் போது இவன், டேய் என்னடா பேசுறீங்க, முதல்ல நீங்க உங்களை நினைச்சு கவலைப்படுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப இதை கேட்டது டோரு டென்ஷன் ஆயிட்டான். இப்ப அவன் சட்டையை பூச்சி என்னடா காசு வந்தோன்னா மார்ட்டியா அப்படின்னு கேட்க பசங்க எல்லாரும் டே உர்றா அவனை எதுக்கு இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா இங்க இந்த யூகா, டே நான் என்னடா தப்பா சொன்னேன், நான் கரெக்டா தானே சொன்னேன், உங்களை பத்தி நீங்க யோசிங்க, அப்புறம் நான் வேற ரொம்ப பிஸி, இப்ப என்னால ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது, இன்னைக்கு என்னோட ட்ரீட் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு காசு வேற வச்சுட்டு அப்படியே போயிடுறான். அவனுங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறானுங்க, என்னடா ஆச்சு இவனுக்கு ஒரு மாதிரி பண்றானே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கானுங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க நம்ம யூகாவோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டு இப்ப அவனோட அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்க பையன் என்னங்க வீட்டுக்கே வர்றது இல்லையாமே அப்படின்னு போது அவங்களும் ஆமா அப்பப்போ வருவான், ஆனா அவன் என்கிட்ட ஒழுங்கா கூட பேசுறது இல்லை, எங்க போறான் எங்க வரான்னு சொல்றதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்பப்போ கால் பண்றதுனால நானும் பெருசா அவன்கிட்ட எதுவும் கேட்கறது இல்லை, ஏன்னா நான் அவன்கிட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணி எதுவும் கேட்டேன்னா அதுக்கப்புறம் அவன் கால் கூட பண்ண மாட்டானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவனுக்கு ஒரு சரியான அம்மாவா என்னால இருக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே அவமானமா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பெல்லாம் நினைக்காதீங்கன்னு அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு யூகாவே வந்துடுறான். ஹே யாங்குமி இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறப்போ, அது இப்ப நீ கொஞ்ச நாளா ஸ்கூலுக்கு வர்றது இல்ல, அதை பத்தி அவன் அம்மா கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அது எனக்கு வேலை இருக்கு அதனாலதான் நான் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்றப்போ அவனோட அம்மா, என்ன நீ வேலைக்கு போறியா அப்படின்னு கேக்குறாங்க. குமிக்கோலாம், டே நீ அம்மா கிட்ட வேலைக்கு போறேன்னு கூட சொல்லலையான்னு போது, அது அபிஷியலா எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சேன். சரி நீ சொல்லலாம் கூட பரவாயில்ல, இப்பவா 3 பேரும் உட்காந்து கொஞ்சம் பொறுமையா அதை பத்தி பேசலாம், உன் வேலையை பத்தி உன் அம்மா கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லுன்றப்போ இவன் இப்ப டென்ஷன் ஆயிடுறான். எதுக்கு நான் இதை சொல்லணும், எனக்கு 18 வயசு ஆச்சு, இதுக்கப்புறம் என் முடிவுல யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு என்ன பண்ணணும்னு யாரும் சொல்ல தேவையில்ல, யாங்குமி நீ தானே சொன்ன ஏதாவது ஒரு வேலையை பாரு அப்படின்னு, அதான் நான் பாக்குறேன், இதுக்கப்புறம் எனக்கு யாரும் எந்த சப்போர்ட்டும் பண்ண தேவையில்ல, என்ன எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு கோவமா போயிடுறான். ஆனா யூகாவோட அம்மா அவனை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க. பசங்களாம் வளர்ந்துட்டா சுத்தமா மாறிடுறானுங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அம்மா அம்மான்னு அவன் என் பின்னாடியே சுத்திட்டு இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ சுத்தமா மாறிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த யூகாவை காட்டினா அவன் பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்ப சில கெஸ்ட்டுங்க எல்லாம் வராங்க, வாங்க சார் இந்த பக்கமா வாங்கன்னு அவன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது இப்போ அவனோட கிளப் ஓனரே வந்து இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன், நீ போயிட்டு மத்த வேலையை பாரு அப்படின்னு இப்ப அந்த கெஸ்ட்டுங்க எல்லாரையும் அவர் கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அவன் பாக்குறான். ஆனா அடுத்த நாளும் இந்த யூகா ஸ்கூலுக்கு வரல. ஹீரோயின் கிளாஸுக்கு வந்துட்டு, டேய் என்னதாண்டா ஆச்சு அவனுக்கு, நீங்க ஏதோ அவன்கிட்ட பேசுனீங்களா இல்லையா, ஏன் அவன் ஸ்கூலுக்கு வரமாட்டான்னு கேக்குறப்போ, இங்க டோருலாம் அவனை பத்தி எங்கள்கிட்ட கேட்காதீங்க, அவன் எங்க ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்றான். டேய் என்னடா ஆச்சு, ஏன் அப்படி திடீர்னு கோமா பேசுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு தான், அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்க போகுதான், ஆனா அதுக்காக எங்கள்கிட்ட இப்படியா பேசணும், பணம் வந்ததுமே எல்லாரும் மாறிடுறானுங்கப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் பசங்க சொல்றானுங்க நேத்து நடந்ததை. நம்ம கெஞ்சோலாம் அவனுக்கு வேலை கிடைச்சிட்டு தான் நினைச்சு நாங்க சந்தோஷம் தான் படுறோம் அவனோட ஃப்ரெண்ட்ஸா, ஆனா இருந்தாலும் அவன் அப்படி எங்கள்கிட்ட பேசிருக்க கூடாது, அவன் அப்படி பேசுவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினும் பார்த்துட்டு, அதுக்காக அவன் அப்படி பேசிட்டான்றதுக்காக அவனை உங்க ஃப்ரெண்ட் இல்லைன்றீங்களா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள தப்பு நடக்கிறதெல்லாம் சகஜம் தான், ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்க தான் அவனுக்கு தப்பு எது சரி எதுன்னு சொல்லி புரிய வைக்கணும். இப்படி சண்டை போட்டுட்டு வந்து நின்னீங்கன்னா அவனுக்கு தப்பு எது சரி எதுன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு உங்களை விட்டா வேற அவனுக்கு யார் இருக்கா. எல்லாருக்குமே தன்னோட ஃபியூச்சரை பத்தி ஒரு பயம் இருக்கும், இப்ப இல்லன்னு சொன்னாலுமே அந்த பயத்துல தான் இப்ப அவன் இருக்கான். அவனுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சரியா தெரியல, அதனாலதான் ஒரு தப்பான பாதையில போயிட்டு இருக்கானு எனக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்க தான் அவனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவனுங்களும் யோசிக்கிறானுங்க. அதே டைம்ல இங்க யூகாவோட அம்மா அவங்களுக்கு அவனை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்கு போல இருக்குது, அதனால அவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க அவன் வேலை பார்க்குற அந்த கிளப்புக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பசங்க அவனுங்களுக்கும் யூகாவை நினைச்சு கவலையா இருக்கு. டேய் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, நல்லா சம்பாதிக்கிறான், அதெல்லாம் ஓகே தான், ஆனா அவனுக்கு அவன் போறது சரியான பாதையா என்னன்னு தெரியுமா என்ன, ஏன்னா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இப்போதைக்கு அவன் பார்ட் டைமா தான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஆனா அதுக்கே அவனுக்கு அவ்வளவு காசு கொடுக்குறானுங்கன்னா இது ஏதோ சரியில்லை, அதனால எனக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுது. யாங்குமி சொல்ற மாதிரி அவனுக்கு நம்ம தாண்டா எதுன்னு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குமிக்கோ இப்ப டப்புன்னு எங்க இருந்து வந்து நிக்கிறாங்க. ஏதோ அங்க என்கிட்ட ஃப்ரெண்டை பத்தி கவலை இல்லாத மாதிரி பேசுனீங்க, உங்களுக்கு நிஜமாவே ஃப்ரெண்டை பத்தி அப்ப கவலை இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்களாம், ஏமா எப்படிமா ஒவ்வொரு டைமும் அங்க இருக்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு டப்பு டப்புன்னு வர, ஆனா நீ சொல்றது உண்மைதான், எங்களுக்கு அவனை நினைச்சு கொஞ்சம் கவலை இருக்குதான், ஏன்னா எங்க ஃப்ரெண்டு எங்க கூட கிராஜுவேட் ஆகாம போறது எங்களுக்கு பிடிக்கல, அவன் ஸ்கூலை விட்டு போறதை நாங்க எப்படியா தடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்பதான் நம்ம குமிக்கோக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா இந்த யூகாவோட அம்மா தான். நான் யூகாவை பார்த்துட்டேன், நான் இங்க இருக்கும்போது எதுக்கு யூகாவில கஷ்டப்படணும், அவன் இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் நான் விரும்பல, அவனை நான் திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின், ஏங்க நீங்க எங்கங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்போ இப்பதான் அவங்க ஒரு பார் பேரை சொல்றாங்க. அந்த பேரை கேட்டதுமே பசங்க லைட்டா
ஜெர்க்காகிறானுங்க. டேய் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் ரியூ சொல்றான், அது ரொம்ப மோசமான பாரி, ஏன்னா அங்க இல்லீகல் கேம்பிளிங்லாம் நடக்குதுன்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுமே இப்ப ஹீரோயின் யூகாவோட அம்மாயிட்ட, இங்க பாருங்க நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க உங்க பையனை பார்க்க போறேன்னு, இல்லனா எதுவும் பெரிய பிரச்சனை வந்துடும், நாங்க வர்ற வரைக்கும் நீங்க அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாரும் கிளம்ப. அதே டைம்ல இங்க யூகாவை காட்டினா அவனுக்கு எதை பத்தியோ ஒரே யோசனையா இருக்கு. அன்னைக்கு இவனோட ஓனர் சில கெஸ்டிங்ல எங்கேயோ கூட்டிட்டு போனார்ல ஒரு இடத்துக்குள்ள, அதை யோசிச்சு பார்த்துட்டு இருந்தவன் நம்மளே என்னன்னு போய் பாத்துற வேண்டியதான் அப்படின்னு இப்ப யாருக்கும் தெரியாம அப்படியே நைஸா அந்த இடத்த போய் பாக்குறான். இப்ப டோரை திறந்து பார்த்தா உள்ள அந்த இல்லீகல் கேம்பிளிங் நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே அவன் செம ஷாக் ஆயிட்டான். ஆனா இப்ப அதை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நைஸா திரும்பி வர்றதுக்கு முன்னாடியே அவனோட ஓனர்கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த ஆளு இப்ப அப்படியே கூலா, ரொம்ப பயப்படாதப்பா, இதை பார்த்து இதெல்லாம் சும்மா சைடு பிசினஸ் தான், ஆனா மெயின் பிசினஸ் விட அதிக பணம் வருது, வெறும் பாரை மட்டும் நடத்தினா எப்படி கல்லா கட்டும், இந்த மாதிரிலாம் நடத்தினாதான் கொஞ்சம் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இவன் இதெல்லாம் தப்பு இல்லையா, தப்பா பார்த்தா காசை பார்க்க முடியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த ஆளு. இங்க பாருங்க, நான் இதுக்கப்புறமும் இங்க வேலை பார்க்கல, என்ன விட்டுருங்க, இங்க நடக்கிற இந்த விஷயத்தை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட வெளியில ஆட்டி சொல்ல மாட்டேன்னு போது, அச்சச்சோ பாரா நல்ல ஒரு உண்மை தெரிஞ்சவன ஓட பாக்குறாரு, அவ்வளவு சீக்கிரமா இந்த இடத்த விட்டு உன்னை நாங்க ஓட விட்டுருவோமா அப்படின்னு இப்ப அந்த ஆளு சொல்றான். அவ்வளவுதான் இப்ப ஒரு கும்பல் பிடிச்சி அவனை அப்படியே தரத்தன்னு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த டைம்ல தான் யூகாவோட அம்மா அவனை தேடிட்டு வந்தவங்க இதை பார்த்துட்டாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்ப யாருக்குமே தெரியாம மறைவான ஒரு இடமா கூட்டு வந்து இந்த யூகாவை போட்டு அந்த பார் ஓனரோட ஆளுங்க அடி அடின்னு அடிக்கிறானுங்க. அந்த பார் ஓனர் யூகாவை புடிச்சு, இந்த உலகம் என்ன அவ்வளவு ஈஸியானதுன்னு நினைச்சிட்டியா, உனக்கு வேணும்னா வருவ வேணானா போவன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ வேணான்னு சொன்னா அதுக்கான தண்டனையும் நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய கால உடைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆளுங்கள்ட்ட. ஆனா இங்க இந்த யூகாவோட அம்மா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களா, அவங்க இதெல்லாம் பார்த்ததுமே பதறி போயிட்டாங்க. என் பையனை ஒன்னும் பண்ணாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி இப்ப கத்திக்கிட்டே வேகமா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, யாரையும் அடிக்க விடாம தடுத்துக்கிறாங்க. ஆனா இவனுங்கெல்லாம் பார்த்துட்டு, இங்கேயா பாடுறா அம்மா வந்துருக்குது புள்ளைய காப்பாத்துறதுக்காக, நாமா புள்ளைய வளர்த்து வச்சிருக்கிற, எதுவும் ஒழுங்கா சொல்லி எல்லாம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள பிடிச்சி தூரமா தூக்கி வீசிட்டு இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க. ஆனா அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயினும் பசங்களும் வந்துறானுங்க, நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி கத்த, இவனுங்கெல்லாம் யாராது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இப்போ அந்த கிளப் ஓனர் பார்த்துட்டு, இங்கேயா பாடுறா அம்மா போய் டீச்சர் வந்திருக்குது, என்ன டீச்சர் அம்மா தான் பையனுக்கு வீட்டுல ஒன்னும் சொல்லி கொடுக்கலன்னா நீங்களும் ஸ்கூல்ல ஒன்னும் பாடம்லாம் நடத்த மாட்டீங்களா, நாங்க தான் எல்லாத்தையும் கத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கம் பக்கமா டயலாக் பேசிட்டு இருக்கான். ஹீரோயினும் இப்ப பக்கம் பக்கமா வசனம் எல்லாம் பேசுறாங்க. ஆனா அது நமக்கு தேவை கிடையாது, இந்த ஃபைட் இருக்குல்ல அதுதான் முக்கியம். இப்ப வரிசையா ஒவ்வொருத்தனா ஓடி வருவானே அடி வாங்கறதுக்குன்னு, இந்த நம்ம பாக்குற தமிழ் படத்துல வருவானுங்களே ஏன்னு கத்திக்கிட்டே, அதே மாதிரி இப்ப வரிசையா ஒவ்வொருத்தனும் வர நம்ம ஹீரோயின் ஒவ்வொருத்தனா அடிச்சு மட்டை பண்றாங்க. இந்த ஓனர் ஒரு மாதிரி ஆயிட்டான், சரி இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இப்போ ஒரு பாட்டில் எடுத்து நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்கு வரான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஒரே பஞ்சா கொடுத்து ஆஃப் பண்ணிட்டு அந்த பாட்டில ஒரே உடையா உடச்சிடறாங்க. இந்த டைம் ஓடுறேன் பொழைச்சு போ, இதுக்கப்புறம் என் கண்ணிலே பற்றாத அப்படின்னு சொல்ல அவனும் அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு போ ஓடிற. நம்ம பசங்க வந்து அப்படியே யூகாவை மெல்லமா எழுந்திரிக்க வைக்கிறானுங்க. யூகாவோட அம்மா அவனுக்கு பட்ட காயத்தெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கும்போது அவன் பிடிச்சி தட்டி விட்டு, எதுக்கு இங்க வந்தீங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் எதுக்கு வரீங்க, இவ்வளவு கேவலமா நடந்துக்காதீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க போய் இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பலார்னு ஒரே ஆற அவனுக்கு, யாரு பண்றதுடா இங்க கேவலம், நீ பண்றதுதான் கேவலம், உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் உன்னோட அம்மா, அவங்கள திட்டினா நீ ஒன்ன நீயே கெடுத்துக்கிறதா அர்த்தம். ஆனா சொல்ல போனா நீ திட்டுறதுக்கு இருக்கினா கூட அதுக்கு அவங்க தானே காரணம், உன்னோட அம்மா அப்பா இல்லைன்னா இன்னத்துக்கு நீயே இங்க இருந்திருக்க மாட்டடா, உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களுக்கு நீ காட்டுற நன்றி மரியாதை இது எல்லாமே இதானா, ஒன்னு புரிஞ்சுக்கோ, பெத்தவங்களை தூக்கி போட்டுட்டு நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சினா காலத்துக்கும் உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. அதே மாதிரி உன் வாழ்க்கையில நீ ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போறது கிடையாது, உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு, நீ இப்பதான் உன் வாழ்க்கைக்குள்ளே நுழையிற, அதனால இதுக்கப்புறமாவது ஒரு நல்ல முடிவா எடுத்து ஒழுங்கா வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனோட அம்மா கிட்ட வந்து உங்க பையனை வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அப்படியே வந்து அவனோட கையை பிடிக்கிறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பாக்குறான். ஆனா இவங்க, இங்க பாரு நான் இருக்கும்போது நீ கஷ்டப்படக்கூடாது, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. கடைசியா பசங்க எல்லாரும் போறதுக்கு முன்னாடி, டேய் மச்சான் நீ பண்ணதுக்கெல்லாம் நாங்க உன்னை மன்னிச்சிடறோம், நீ இன்னுமே எங்களோட ஃப்ரெண்டு தான், நாளைக்கு மறக்காம ஸ்கூலுக்கு வந்துரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயினும், ஆமா ஸ்கூலுக்கு வந்துட்டு நாளைக்கு லீவ் போட்டினா அப்புறம் உன்னால கிராஜுவேட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா எப்படியோ அவன் தப்பான பாதையில போறதையும் தடுத்துட்டாங்க, அவனோட அம்மா கூடயும் அவனை ஒண்ணு சேர்த்துட்டாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். டாடா.